பேட்ட படத்துல மாலிக் வந்து கல்யாணத்தப்ப பேட்டைக்கு ஒரு செயின் குடுத்திருப்பாரு. அந்த செயின அவருடைய வளகாப்பு ஃபங்ஷன்லயுமே போட்டிருப்பாரு. இந்த சீன்ல மாலிக்கோடைய அப்பா தான் வந்து பேட்டைய தூக்கி வளர்த்தவரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸா இவங்க வீட்ல ஹிந்து, முஸ்லீம் 2 மதத்தோட ஃபோட்டோஸுமே அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோக்கு பக்கத்துல 2 மதத்துக்கான ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ இது மூலமா இவங்க எல்லா மதமும் ஒரே மதம் தான் அப்படிங்கிற மாதிரி மதம், ஜாதி இதெல்லாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ஃபோட்டோஸுமே இவங்க வீட்ல மாட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருடைய சம்பிரதாயம் படிதான் கல்யாணம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வளகாப்பு சீன்ல பாம் வச்சு எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க. அப்ப சிங்காரம் வந்து உட்கார்ந்து அத அணு அணுவா ரசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப குழந்தை மட்டும் பொழைச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அவர் கொண்டுட்டு வந்த சீதனத்துல அந்த தொட்டில் மட்டும் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமா குழந்தை மட்டும் உயிரோட இருக்கும் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ல பேட்ட மட்டும் தப்பிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு தன்னுடைய குழந்தைக்கு உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாரு. லாஸ்ட்டா பூங்குடி கிட்ட வரும்போது தப்பிச்சு ட்ரெயின்ல போய்க்கிட்டு இருக்கும்போது பிரசவ வலி வந்துரும். அப்ப தாய்மாமாவுடைய சீரா அவர் கொடுத்த செயின வச்சு தான் தொப்புள் கொடிய கட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன அவ்ளோ அழகா கன்டினியூட்டி மிஸ் ஆகாம எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சிங்காரத்த கொல்லும்போது அவர் எப்படி உட்கார்ந்து ரசிச்சு பார்த்தாரோ, அதே மாதிரி காளியும் சிங்காரத்த கொல்லும்போது ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அரசியல்வாதியோட கல்யாணத்துல மாப்பிள்ளைய தூக்கியிருப்பாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அரசியல்வாதி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என் மாப்பிள்ளைய மட்டும் விட்டுரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப மாப்பிள்ளையோட கைய உடைச்சு விட்டுருப்பாங்க. அடுத்த சீன்ல மறுநாள் கல்யாணம் ஆகும்போது கையில கட்டு போட்டிருக்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. காளியும் ஒருத்தரும் பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட்டா ஒருத்தர் பைக்ல போவாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோடைய டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் தான் பைக்ல கிராஸ் பண்ணி போகுறாரு. ஜித்து வந்து மைக்கேலுடைய அப்பாவ பத்தி விசாரிக்கும்போது ஃபர்ஸ்ட் நேரா தான் உட்கார்ந்திருப்பாரு. அப்ப ஜித்து வந்து மைக்கேலுடைய அப்பாவ பத்தி பெருமையா பேசும்போது அவரு கால் மேல கால் போட்டு கெத்தா உட்கார்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப மைக்கேல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஜித்து வந்து காளி கிட்ட எனக்கு ஒரு சிகரெட் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்ப என்னோட பர்சனல் லைஃப்ல இருந்து நான் சொல்றேன், சிகரெட் அடிக்கிறது உடம்புக்கு கெடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்டர் ரஜினிகாந்த் வந்து உண்மையிலேயே அதிகமா சிகரெட் அடிச்சிட்டு இருந்த மாதிரியும், ஒரு கட்டத்துல ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால சிகரெட் அடிக்கிறத நிப்பாட்டின மாதிரியும் பல இன்டர்வியூல கேட்டிருப்போம். அதையுமே ஃபேன் பாய் சம்பவமா இந்த ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல காளி வந்து ஒரு போர்ட குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுல என்ன இருக்குதுன்னு ஆடியன்ஸுக்கு அப்ப காட்டியிருக்க மாட்டாங்க. ஜித்து வந்து அந்த போர்ட திரும்பவும் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அப்ப 3 மங்கி வரைஞ்சிருப்பாரு. அதுல ஜித்துங்கிற மங்கிய மட்டும் சர்க்கிள் பண்ணியிருப்பாரு. ஜித்துவ தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜித்து மூலமா மத்த 2 பேரையும் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஜித்துவ கடத்தி கூட்டிட்டு வந்து அவங்க அப்பாவ வர வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல காளி வந்து நீ என்னோட பையன் அப்படிங்கிற மாதிரி ஜித்து கிட்ட சொல்லியிருப்பாரு. ஜித்து வந்து சிங்காரத்தோடைய வீட்டுக்கு போகும்போது கலர் பொடி அடிச்சிருப்பாங்க அவருடைய ஃபேஸ்ல. சோ இது மூலமா காளி சொன்னது பொய் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அன்வருடைய அம்மாவை காட்டும்போது கன்னத்திலையும் கழுத்துலையும் தழும்பு இருக்கும். அந்த தழும்ப கனெக்ட் பண்ற விதமா வளகாப்பு போர்ஷன்ல வெடிகுண்டு மூலமா அவங்களுடைய ஃபேஸ்ல அடிபட்டிருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா தான் செகண்ட் ஹாஃப்ல தழும்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல காளி வந்து டக்குன்னு யாரோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாரு. அப்ப ஃப்ரேம்ல அவருடைய ஃபேஸ சைடா போயிரும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயும் வந்து சிங்காரத்தோட ஃபோன்ல பேசும்போதும் ஃப்ரேம்ல சைடா நின்னு பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. காளி வந்து ஜெயில்ல இருக்கும்போது 165ன்னு அவருடைய ஷர்ட்ல நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு பேட்ட படம் வந்து 165வது படம். அதுக்கான ரெஃபரன்ஸா கூட இந்த நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல ரவுடிகள்லாம் வராங்க அப்படிங்கிறதுக்காண்டி காளி வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு எல்லா பக்கம் டோரையும் லாக் பண்ணியிருப்பாரு. ஒரு ரூமுக்கான லைட்டை மட்டும் அணைக்க மாட்டாரு. அதை ஒரு நிமிஷம் நின்னு பார்த்துட்டு போவாரு. அவர் ஏன் நின்னு பார்த்துட்டு போறாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா ரவுடிங்கெல்லாம் வரும்போது அந்த ரூமுக்குள்ளதான் எல்லாரையும் வர வச்சு ஒன்னா அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்போதுமே கார்டியன் ஏஞ்சல் வந்து 7 சிம்பிள் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில தான் இந்த ரூம்ல 7 கேண்டில் எரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஜித்துவை காட்டும்போது அவருடைய கேரக்டர் வந்து ஹீட் மாதிரி ரெட் கலர், ஆரஞ்சு கலர் லைட் எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. இதே இது காளியுடைய கேரக்டர் காட்டும்போது ப்ளூ கலர் எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. காளி வந்து ஹாஸ்டலுக்குள்ள என்டர் ஆகும்போது
போகும்போது ஒரு சில பேர் வந்து ராகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சைடுல ஒரு போஸ்டர் இருக்கும். என்ஜாய் த டே அப்படிங்கிற மாதிரி. காளி வந்து ஸ்டூடெண்ட்ட மிரட்டினதுக்கு அப்புறம் ராகிங் நடக்காது. ஸோ இனிமேல் ராகிங் நடக்காது அப்படிங்கிறத இந்த போஸ்டர் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல காளி வந்து அன்வர் கிட்ட பூங்கொடி கிட்ட எப்ப லாஸ்டா பேசின அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு அன்வர் வந்து நான் எங்க அம்மாவை பத்தி உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. எங்க அம்மாவை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் பிளாஷ்பேக் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா காளி வந்து ஃபோன் பேசும்போது ஜன்னலை திறந்து விட்டுட்டு ஃபோன் பேசுவாரு. ஜன்னலை திறக்கிறது மூலமா ஒரு ரகசியம் வெளியில வரப்போகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல காளி வந்து அடிச்சு மைக்கேல மிரட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. அப்ப வீட்டுக்கு வந்த மைக்கேல் வந்து அவங்க அப்பா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த சீன்ல கேமராவை எங்கேயுமே கட் பண்ணாம ரொட்டேஷன்லயே வச்சிருப்பாங்க. இந்த படத்துல எப்படி கார்த்திக் சுப்ராஜ் வந்து கேமியோ ரோல்ல ப்ளே பண்ணியிருக்கிறாரோ அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜோடைய அப்பாவும் இந்த படத்துல சின்னதா ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறாரு. காளி வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு தமிழனை மீட் பண்ற மாதிரி கதை வரும். அவர் தான் வந்து கார்த்திக் சுப்ராஜோடைய அப்பா. மங்களத்தை காட்டும்போது எப்போதுமே மழை பெய்யும். அதே மாதிரி மங்களத்தை சுத்தி பூ, செடி இந்த மாதிரி பசுமையா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல காளியா வரும்போது பிளாக் கலர் காஸ்டியூம் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன் பிளாக் கலர் காஸ்டியூம் யூஸ் பண்றாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அவருடைய லைஃப்ல ஒய்ஃப், மகன் இவங்கெல்லாம் இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவருக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா பிளாக் கலர் காஸ்டியூம் போட்டிருப்பாரு. இதே இது ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து கலர் கலர் சட்டையெல்லாம் போட்டிருப்பாரு. பூங்கொடியோடைய அப்பா இறந்து போகும்போது துக்கத்துக்காண்டி வரும்போது தான் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. மங்களத்தோடைய காம்பினேஷன் சீன்ல காளி வரும்போது உள்ளக்க பனியன் வந்து பிளாக் கலரா போட்டுட்டு வெளியில வந்து கலர் கோட்டு போட்டிருப்பாரு. இந்த சீன்ல கன்னை வச்சு எப்படியெல்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளி வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப 4 பேருடைய நிழல் வந்து அந்த செவத்து மேல தெரியும். அதுல ஒரு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பேரு நிப்பாங்க. ஒருத்தர் இன்னொருத்தருடைய தலையில கன் பாயிண்ட் வச்சு நிப்பாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கன்னை வச்சிருக்கிற மாதிரி நிழல்ல காமிச்சிருப்பாங்க. இத அப்படியே வந்து ஒரிஜினலா காட்டும்போது ஜித்து வந்து அன்வருடைய தலையில கன் பாயிண்ட் வச்சிருப்பாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா காளி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கன்னை பிடிச்சிட்டு ஜித்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை குறிப்பாத்து ஷூட் பண்றதுக்காண்டி வெயிட் பண்ணுவாரு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர் வந்து மேல பார்த்து சுடுவாரு. இதை அப்படியே ஒரிஜினலா காட்டும்போது ஜித்து வந்து காளியை பார்த்து கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிருப்பாரு. ஆனா காளியை வந்து ஜித்துவை ஷூட் பண்ணாம பக்கத்துல இருக்கிற பொருட்கள் மேல ஷூட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த சீன்லாம் வரப்போகுது அப்படிங்கறத இந்த ஒரு சீன்லயே நிழல்கள் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பேட்ட படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பேட்ட படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பேட்ட படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.